ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிறப்ப +1. நெக்ஸ்ட் ஆக்சிஜன். see our special factor, நம்மளோட ஸ்பெஷல் பர்சன் அவர் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இஸ் ஸ்பெஷல். மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆக்சிஜன் மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா தப்பாக எழுதிக்கணும். ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் -2 ரைட்டா. ஆக்சிஜன் எப்பயுமே என்ன அப்படின்னா -2. ஆக்சிஜன் எப்பயுமே என்னவாக இருப்பாங்க, ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் -2. ஆக்சிஜன் எப்பயுமே என்னவாக இருக்க போகிறாங்க -2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்றை கேட்டாங்கன்னா நீ -2 தான் தாராளமாக சொல்லலாம் ரைட்டா. அதுக்கு அடுத்த கண்டிஷன் பாரு, இன் பெராக்சைடு. பெராக்சைடு ஃபார்மில் இருக்கப்போ பெராக்சைடுனா பாரு H2O2. பெராக்சைடு தனித்தனியாக ஆக்சிஜன் இண்டிவிஜுவல் ஆக்சிஜனோட பாண்ட் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா பெராக்சைடு ஃபார்மில் இருக்கப்ப பெராக்சைடு ஃபார்மில் இருக்கப்ப ஆக்சிடேஷன் நம்பர் என்னது -1. டே கவனி, பெராக்சைடாக இருக்கப்போ -1 நல்லா மைண்டில் வச்சுக்கோ. பெராக்சைடாக இருக்கப்போ என்னது -1. அதே இது சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடு என்னது பொட்டாசியமுக்கு +1. இங்கே என்ன இருக்கும் அப்போ பொட்டாசியமோடது என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா கே என்னது பொட்டாசியம். பொட்டாசியம் எங்கேப்பா இருக்கு, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் நம்மளோட ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் ரைட்டா. ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட். குணா சொல்லுங்கள், என்ன டவுட் எஸ் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டா. பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லு பார்க்கலாம். பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ஃபர்ஸ்ட் குரூப்பு ரைட். இங்கிலீஷில் நோட்ஸ் இல்லையானா எனக்கு புரியலை. இது இங்கிலீஷில் தானே இருக்குது. இங்கிலீஷில் நோட்ஸ் இல்லைன்னா எனக்கு புரியல. பொட்டாசியமோடது என்னது +1 ரைட்டா. வெரி குட். பொட்டாசியமோடது என்னது +1. சூப்பரா. அப்போ இப்போ பாரு, இவனை பிரிக்கிறேன். பொட்டாசியமுக்கு +1. அப்போ ஆக்சிஜன் என்னவாக தான் இருந்திருக்கும் -1 தானே இருந்திருக்கும். -1 தானே இருந்திருக்கணும். பொட்டாசியம் +1னா ஆக்சிஜன் +1 தான் இருந்திருக்கும். இவன் +1னா அவன் -1 இருந்திருக்கும். 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -1/2 -1/2. இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன் ரைட்டா. ஏன் சூப்பர் ஆக்சைடில் இப்படி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஏன் சூப்பர் ஆக்சைடு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா, கவனிச்சியா ரைட்டா. சூப்பர் ஆக்சைடில் -1/2. டே கவனமாக கவனிச்சுக்கூடா. சிம்பிள் ரைட்டா, சிம்பிள் ரைட்டா, புரியுதா. ஆக்சிஜன் -2 தான். இதுதான் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஆக்சிஜன் -2ங்கிறது தான் எப்பயுமே. பட் தேர் ஆர் ஸ்பெஷல் கேஸ், தீஸ் ஆர் எக்ஸப்ஷன். இது 2 எக்ஸப்ஷன். அதனால தான் சொல்கிறேன், இது எக்ஸப்ஷனால தான் தனியாக கொடுத்துருக்கேன் ரைட்டா. உன் மைண்டில் ஆக்சிஜனை பார்த்தா எப்பயுமே -2 ஞாபகம் வரணும். ஆனால் இந்த 2 கண்டிஷன் இந்த மாதிரி பெராக்சைடு ஃபார்மில் இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிஜனுக்கு நீ என்ன பண்ணணும் -1 போடணும். அது இது சூப்பர் ஆக்சைடு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் டைம் யூ ஹேவ் டு கோ வித் -1/2 ரைட்டா. சூப்பர். பெராக்சைடில் என்ன இருக்குது பாரு, பெராக்சைடு என்னது H2O2 இருக்கா ரைட்டா. பெராக்சைடை பொறுத்த வரைக்கும் பாரு H2O2 இருக்குது. ஆக்சிஜனோடது என்னது நம்ம பார்த்தோம், ஆக்சிஜனுக்கு +1, சாரி ஹைட்ரஜனுக்கு +1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ +2. இது +2னா இது -2. -2ங்கிறது O2ஓடது. -2ங்கிறது என்னது O2ஓடது தான் -2. அப்போ ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு -1, இன்னொரு ஆக்சிஜனுக்கு -1. அதனால தான் இங்கே -1 போட்டிருக்காங்க. டே கவர்னண்டா, இட் இஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி, இட் இஸ் அ எக்ஸப்ஷன். இது தவிர்க்கை விதி அல்லது தனிப்பட்டது. இது மட்டும் என்ன அப்படின்னா வித்தியாசமானது. கெமிஸ்ட்ரியில் நிறையா எக்ஸப்ஷன்ஸ் நம்ம படிப்போம். இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது இப்படி தான் பிஹேவ் பண்ணுது, அதுதான் அது பேர் எக்ஸப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் நார்மலாக படிக்கிறத விட இது தனிப்பட்ட முறையில் இருக்குது, அதனால இது எக்ஸப்ஷன் அப்படின்னு நீ என்ன பண்ணிடலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. எக்ஸப்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அப்போ மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் 90% ஜென்ரலாக ஆக்சிஜன் அப்படின்னா உன் மைண்டில் -2 வரணும் ரைட்டா. -2 வரணும். அடுத்து இன் பெராக்சைடில் இருந்துச்சு அப்படின்னா உன் மைண்டில் என்ன வரணும், பெராக்சைடில் இருக்கப்போ -1ன்னு வரணும். சூப்பர் ஆக்சைடில் இருந்தால் -1/2 ரைட்டா. கிளியரா, புரிஞ்சுதா ரைட். சூப்பர் ஆக்சைடு புரியல. சூப்பர் ஆக்சைடு என்னது, பொட்டாசியம் O2 இருக்குது, KO2 கொடுத்துருக்காங்க. பொட்டாசியமோடது என்னது +1. அப்போ ஆக்சிஜனோடது -1 இருந்திருக்கும். ஆக்சிஜனோட -1ங்கிறது என்னது 2 ஆக்சிஜனுக்கு -1. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 2 ஆக்சிஜனுக்கு -1/2னா அப்போ 2 பேர் என்ன பண்ணணும், பாதி எடுத்துக்கணும். -1/2 -1/2 2 பேருக்கு பாதியா ரைட்டா.
கிளியரா? புரிஞ்சுதா? கிளியர்? புரிஞ்சுதாடா? கிளியரா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து பாரு, இன்னும் முடியல. இந்த ஆக்சிஜன் பைய இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான். என்ன அப்படின்னா ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு. ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு பார்த்தியா, அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். என்ன சொன்னோம்? ஆக்சிஜனுக்கு எப்பயுமே -2ன்னு சொன்னோமா? எப்பயுமே -2 சொன்னோமா? ஆக்சிஜனை விட ஃப்ளூரினுக்கு பவர் ஜாஸ்தி. கரெக்டாக? ஆக்சிஜனை விட ஃப்ளூரினோட பவர் ஜாஸ்தி. ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரானை வாங்கிட்டான். ஆக்சிஜன் கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டா ஆக்சிஜன் என்ன ஆக போகுது? பாசிட்டிவ் ஆக போகுது. கரெக்டாக? ஆக்சிஜன் கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆக்சிஜன் என்ன ஆக போகுது? பாசிட்டிவ் ஆக போகுது. எத்தனை பாசிட்டிவ்? ஃப்ளூரின் 2 இருக்குது. அப்போ 2 பாசிட்டிவ். அப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நார்மலாக ஆக்சிஜன் -2 இருக்கும். பட் ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு, ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு அதாவது OF2ல +2 கண்டிஷனில் இருக்க போகுது. ரைட்டா? OF2ல என்ன இருக்க போகுது? +2 கண்டிஷனில் இருக்க போகுது. அடுத்து பாரு என்னென்ன? ஆக்சிஜன் ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு. அடுத்து என்னது? ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு. ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு என்னது? O2F2. அப்போ என்னது? திருப்பி அதே மாதிரி மேலே இருக்க மாதிரியே பாரு, F2 O2ன்னு இருக்கு. F2க்கு என்னது? -2. அப்போ இவனுக்கு +2. +2ங்கிறது O2க்குரியது. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு ஆக்சிஜனுக்கும் +1 +1 வந்திருக்கும். புரியுதா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு? கிளியராடா? டே புரியுதா? தினேஷ், டோன்ட் ஸ்பேம் அரவுண்ட். தினேஷ், நீ ஒரு லைவ்லேயும் வந்து இதே தான் கேட்டுட்ருக்க. என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்னு ஒரு மார்க் வரப்போ நீ பார்ப்ப. டோன்ட் ஸ்பேம், இல்லைன்னா மொத்தமாக நான் பிளாக் பண்ண வேண்டி வரும். டோன்ட் ஸ்பேம் அரவுண்ட் ஹியர். நான் என்னைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அன்னையிலேருந்து இதே கேள்வி கேட்டுட்ருக்க. டோன்ட் டூ தட். சரியா? படிச்சுட்டு இருக்காங்க இங்கே நிறைய பேர், ஒரு 50 பேர் படிச்சுட்டு இருக்கான். நீ சும்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்க. பண்ணது தப்பு, அது ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, விட்டுருட்டான்னு சொல்லியாச்சு. சரியா? கிளியரா? ஷேக்கருக்கு என்ன புரியல? ரைட், ஒன் டைம் திருப்பி ஆக்சிஜனை மட்டும் நம்ம முழுசாக ஒரு பேப்பருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் தனியாக. ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்படின்னா O. ரைட்டா? ஓவோட ஆக்சிடேஷன் நம்பர் இட் இஸ் நாட் O2. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் நாட் O2, இட் இஸ் O. ஓவோட ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா எப்பயுமே -2. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எப்பயுமே ஆக்சிஜன் -2ல் தான் இருக்க போகிறாங்க. ஆக்சிஜன் என்ன பண்ண போகிறாங்க? -2ல் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா -2ல் இருக்க போகிறாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? பெராக்சைடு. பெராக்சைடு ஃபார்மில். ரைட்டா? பெராக்சைடு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் H2O2. H2O2க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? 2 ஹைட்ரஜன் இருக்காங்க. ரைட்டா? 2 ஹைட்ரஜனுக்கு என்னது? ஹைட்ரஜனுக்கு +1. இங்கே என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ +2. அப்போ ஹைட்ரஜன் +2, ஹைட்ரஜனோடது +2 அப்படின்னா ஆக்சிஜன் -2 இருக்கும். ஆக்சிஜனுக்கு -2 அது நம்ம எப்பயுமே பார்த்துட்டோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஆக்சிஜன் O2 எப்படி இருக்குது? 2 O2க்கு ஒரு -2 இருக்குது. 2 ஆக்சிஜனுக்கு ஒரு -2. இட் இஸ் நாட் தட் ஒரு ஆக்சிஜன். மேலே பாரு, நான் ஒரு ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துருக்கேன். இங்கே 2 ஆக்சிஜனுக்கு என்ன அப்படின்னா ரைட்டா? இங்கே 2 ஆக்சிஜனுக்கு -2. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கும் ஒரு -1 வரப்போகுது. அப்போ பெராக்சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பெராக்சைடில் எப்பயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -1 இருக்க போகுது. ரைட்டா? பெராக்சைடில் -1. சூப்பர். ரைட், குட். ஓகே, அடுத்து சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா KO2 அப்படின்னு எடுத்துக்கலாம். பொட்டாசியம் என்னது? +1. அப்போ இது +1னா இவன் கூட ஜாயின் ஆகிருக்கவன் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பான், -1 இருக்க போகிறான். அப்போ -1னா ஒரு ஆக்சிஜனுக்கு இல்லை, 2 ஆக்சிஜனோட வேல்யூ -1. அப்போ ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணுவாங்க? அந்த வேல்யூவை பிரித்து எடுத்துப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரை 1 பாதியாக பிரிச்சுக்க போகிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்னது? -1/2. அடுத்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு. ஆக்சிஜன் 2 ஃப்ளூரினோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும்? நீனே சொல்லு பார்க்கலாம். ஃப்ளூரினுக்கு -1. அப்போ என்னது? இது -2. அப்போ ஃப்ளூரின் -2னா ஆக்சிஜன் +2 இருக்குமா? ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்குது. ஒரே ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன வந்துருச்சுங்க? +2 வந்துருச்சு. ஒரு ஆக்சிஜன் தான், ஒரு ஆக்சிஜனுக்கே +2. அப்போ ஆக்சிஜன் டைஃப்ளூரைடில்
ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +2. டைஆக்சிஜன் டைஃப்ளூரைடில் ஒரு ஃப்ளூரினுக்கு -1, 2 ஃப்ளூரினுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு +2. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு +1. ரைட்டா? அவ்வளோதான். ஆக்சிஜனுக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் 5 பேர் இருக்காண்டா. ஆக்சிஜனுக்கு 5 விதமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டு -2, பெராக்சைடில் -1, சூப்பர் ஆக்சைடில் -1/2, ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு இருந்துச்சு அப்படின்னா அதில் +2, டைஆக்சிஜன் டைஃப்ளூரைடு இருந்துச்சுன்னா அங்கே +1. ரைட்டா? கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியராடா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுன்னா நம்ம அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? சூப்பர் கிளியர். ரைட், சூப்பர். ஸோ இப்போ பாரு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு மறந்துடாத ஒரு தடவை ஜஸ்ட் ரீகால். அல்கலி மெட்டல் கார உலோகங்கள் யார்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இவன் யாராவது இருந்தானா இவனுக்கு எப்பயுமே நீ என்ன போடணும்? +1 போடணும் இவனுக்கெல்லாம். அதே இது அல்கலி எர்த் மெட்டல் ரெண்டாவது குரூப் எலமெண்ட்ஸ் இருந்தால் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அல்கலி எர்த் மெட்டல் கார மண் உலோகம்னு அவனுக்கு பேர். அவனுக்கு பார்த்தா அப்படின்னா பெரிலியம். யாரெல்லாம் இருக்காங்க? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்டியம், பேரியம், ரேடியம்னு இருக்கான். இவனுக்கு எல்லாமே எப்பயுமே +2 இருக்க போகுது. ஹைட்ரஜன் எப்பயுமே +1. ஹைட்ரைடுகளாக இருக்கிறப்ப மட்டும் ரைட்டா? ஹைட்ரைடுகளாக இருக்கிறப்ப மட்டும் என்ன அப்படின்னா -1. ரைட்டா? ஹைட்ரைடாக இருக்கப்போ மட்டும் -1. HKக்கு +2 போடுறேன். ஏன் +2 போடுறேன்? என்னது இந்த வர திருப்பி ஆக்சிஜன் போகிறப்ப ஹாலஜனுக்கு கேக்கு ஏன் +1 போட்டிருக்கேன்? இந்த தான் கொடுத்துருக்கீங்களா? ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே +1. 2 ஹைட்ரஜன் இருந்தால் +2 போடுங்க. லித்தியம்க்கு எப்பயுமே -1 போட்டிருக்கேன்ல. இங்கே கொடுத்துருக்கீங்களா? பொட்டாசியம் இருக்கா? பொட்டாசியமுக்கு தான் எப்பயுமே +1ன்னு சொல்லிட்டேனே, அதனால தான் +1. சரியா? ஸ்ரீ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லைட் நீங்கள் கவனிச்சிங்களேன்னு தெரியல, இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் ஆன்சர். ஹாலஜன் எப்பயுமே -1. யார்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எப்பயுமே -1. இதில் குளோரின், புரோமின், அயோடின் இந்த 3 பேர் மட்டும் ஆக்சிஜனோட பாண்ட் ஆனாங்க அப்படின்னா they will become +1. என்னவா மாறிடுவானுங்க? இவனுக்கு 3 பேரும் +1 மாறிடுவானுங்க. அடுத்து ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக -2, பெராக்சைட்னா -1, சூப்பர் ஆக்சைடு அப்படின்னா -1/2. அதே இது O2F2 ஆக்சிஜன் டைஃப்ளூரைடாக இருந்தால் +2, டைஆக்சிஜன் டைஃப்ளூரைடாக இருந்துச்சு அப்படின்னா +1. அடுத்து என்ன இருக்கு? ரைட். அடுத்து ஜென்ரலாக நார்மலாக இது ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ பாரு என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு இவனோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரானை அவன் கொடுக்கலாம் அல்லது அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரானை அவன் வாங்கலாம். அதுதான் என்னது? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான் அவன் கொடுக்கலாம், மேக்ஸிமமாக அவன் எவ்வளோ எலக்ட்ரான் வாங்கலாம் அப்படிங்கிறது. ரைட்டா? அல்கலி அண்ட் அல்கலைன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டும் ஒன்று தான். அல்கலி அண்ட் அல்கலைன் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே பேஸ் தான். ரெண்டும் வித்தியாசம்லாம் இல்லை. ரெண்டும் ஒன்று தான். சரியா? ரைட். இப்போ பாரு என்ன அப்படின்னா குரூப் 1 எலமெண்ட். குரூப் 1 யார்? நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன பண்ணலாம்? அதிகபட்சமாக ஒரு எலக்ட்ரான் தானே கொடுப்பான். ஆல்வேஸ் தே ஹேவ் அ டெண்டன்சி டு லூஸ் 1 எலக்ட்ரான். கரெக்டாக இல்லையா? ஏன்னா சோடியம் பார்த்தா அப்படின்னா சோடியம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் புரோட்டான், அதுக்கப்புறம் இதில் 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இதில் 8, அதுக்கு அடுத்த ரவுண்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட்டில். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடலாமா? ரைட். கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடலாமா? ரைட். ஓகே. ஸோ அப்போ என்னது? எப்பயுமே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 தான். ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் கொடுப்பாங்க. யார்? ஒட்டு மொத்தமாக அவனுங்க ஃபுல்லாக யாரெல்லாம் இருக்கா? ஃபஸ்ட் குரூப்பில் யாரெல்லாம் இருக்கா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அதுக்கப்புறம் ஃப்ரான்சியம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதுதான். ரைட்டா? அவங்க எல்லாருமே +1. குரூப் 2ஓட மேக்ஸிமம், குரூப் 2க்கு ஹையஸ்ட்டு 2. குரூப் 2ல் 2 எலக்ட்ரான் கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் எழுதலாமா? பெரிலியம் பார்க்கலாமா? பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்னது? 4. ரைட்டா?
பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ரவுண்டில் 2 இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்துட்டா கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் எத்தனை இருக்கணும்? 8. 8க்கு 2 தான் இருக்குது. அப்போ இவனை வெளியே தள்ளிட்டேன் அப்படின்னா இந்த 2 மட்டும் இருக்கும், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. சூப்பரா? ரைட். அடுத்து பாரு, இந்த குரூப் 13, 14, 15, 16 யார் இவங்கெல்லாம் பி பிளாக். மேலே பார்த்தியா ஒரு பேர் கொடுத்துருக்கேன். என்ன பேர்? ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். யார் சார் இவனுங்க? முதல் நிலை தனிமங்கள். இவன் யார் அப்படின்னா எஸ் அண்டு பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, எஸ் பிளாக்னா என்ன, பி பிளாக்னா என்ன, தெரியுமா தெரியாதா? தெரியலைன்னா அது அப்படியே தெரியாமையே இருக்கட்டும், நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ரைட்டு, நம்ம பி பிளாக் போகிறோம், அதாவது பீரியாடிக் டேபிள் போகிறப்ப போகலாம். தெரியுமா எஸ் பிளாக்னா என்ன, பி பிளாக்னா என்ன, டி பிளாக்னா, எஃப் பிளாக்னா என்னென்னு? எனிபடி ஹேவிங் ஐடியா அபவுட் எஸ்பிடிஎஃப்? தெரியாது. ஓகே, ரைட். நோ. விஜய் சூப்பர் கொஷின். அதான் கொடுக்க போகிறேன் பாரு. அது வந்து கார்பன்லாம் ஸ்பெஷல் கேஸ், கொடுக்குமா வாங்குமா அப்படின்னு. ரைட்டா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த இதில் இந்த மொதல் 2 பேர் இருக்கான் பார்த்தியா, இவன் பேர் எஸ் பிளாக் எலமெண்ட். ஏன்றதை நம்ம அப்புறம் சொல்கிறேன், உனக்கு ஜஸ்ட்டு இப்போ நீ தெரிஞ்சுக்கிறக்கா. இந்த மொதல் 2 காலம் இருக்குது பார்த்தியா, இந்த 2 காலம் பேர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். அவன் பேர் என்னது? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த 13ஆம் நம்பர் இந்த போரான் இருக்கான் பார்த்தியா, இந்த போரான்லேருந்து இதுக்கு பின்னாடி இங்கே வரைக்கும் கீழே இருக்கவன் கிடையாது, இந்த 2 ரோ கிடையாது, இது வரைக்கும் அப்படியே இந்த பாக்ஸில் இருக்கான் பார்த்தியா, இவன் பூரா பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஏன் அவனை பி பிளாக்னு சொல்கிறாங்கன்னு நான் உனக்கு அடுத்து சொல்கிறேன், இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்கோ. இந்த நட்ட நடுவில் இருக்கான் பார்த்தியா, இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, ஒரு 4 ரோ. இந்த 4 ரோக்கு பேர் என்ன அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். இவன் பேர் என்னது? டி பிளாக் எலமெண்ட்ஸ். ரைட்டா? அடுத்து இவனுங்க பேர் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் கீழே தன்னந்தனியாக இருப்பானுங்க, அவனுங்க பேர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ரைட்டா? அவனுங்க பேர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ரைட்டா? ஓகே, சூப்பர். எஸ் பிளாக்கு, டி பிளாக்கு, பி பிளாக்கு, இவன் எஃப் பிளாக். ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெசன் நம்மளுக்கு. நீ 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஹைட்ரஜன் இருக்கானா, இந்த ஹைட்ரஜனை பற்றி படிப்பேன். அதுக்கப்புறம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு உனக்கு ஒரு லெசனே இருக்குது, அதை பற்றி நம்ம படிப்போம். 12th போயிட்டா அப்படின்னா இவனை பற்றி படிக்கிறதுக்கு 2 லெசன் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய பாடம் இவன் தான். ரைட்டா? ரொம்ப பெருசாக இருப்பான். பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 1, பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 2ன்னு உனக்கு 12th ஸ்டாண்டர்டில் இவனை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு லெசன். இதுதான் அப்படின்னா நீ 12th ஸ்டாண்டர்ட் போனோடனே உனக்கு ஒரு லெசனாக இருக்க போகுது. ரைட்டா? சூப்பர். ரைட், ஓகே. யார் மெட்டல்? செமி மெட்டல், டி. ஓகே, ரைட். டி எல்லாம் வந்து மெட்டல். எஸ். டியில் தான் மெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். இவனுங்க ஃபுல்லாக நான் மெட்டல்ஸ். இவனுங்க பூரா என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸ். இவனுங்க பூரா மெட்டல்ஸ். இங்கே இந்த பக்கத்துலேருந்து போக 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 மெட்டாலிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே போகும். ரைட்? இங்கே பூரா பாரு, ஹீலியம், ஆர்கான், நியான், கிரிப்டான் அதெல்லாம் கேஸ். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் கேஸ். அவனுங்கெல்லாம் மெட்டல் கிடையாது. இந்த பக்கத்துலேருந்து போக 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 என்ன அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மெட்டல்ஸோட கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். செமி மெட்டல்னு சொல்லலாம். ரைட்டா? எஸ், கரெக்டு தான். நீ சொல்கிறது, கௌதம் சொல்கிறது ரைட்டு தான். ஓகே, சிம்பிள். ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த எஸ்என்பி பிளாக் எலமெண்ட் தான் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் குரூப் 1 and 2 இருந்துச்சுன்னா, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 1 and 2க்கு அதோட குரூப் நம்பர். ஃபஸ்ட்டு குரூப்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு குரூப். 1ஆம் நம்பர் குரூப்பு அப்போ +1. 2ஆம் நம்பர் குரூப்பு அப்போ +2. ரைட்டா? 1ஆம் நம்பர் குரூப்பு +1, 2ஆம் நம்பர் குரூப்பு +2. ரைட்டா? கிளியரா? புரிஞ்சுதா? 1ஆம் நம்பர் குரூப்பு +1, 2ஆம் நம்பர் குரூப்பு +2. கிளியரா? அடுத்து இந்த 13 டி பிளாக்கை விட்டுரு, டி அண்ட் எஃப் அந்த நடுவில் இருக்கான அவனை விட்டுரு. இந்த பி பிளாக் யார்? ஹூ இஸ் தட் பி பிளாக்? இவன் 2 பேருக்கு சொல்லிட்டேன், இவனை அப்படியே விட்டுரு. அவனை பற்றி இப்போ பேசல அவங்க. அடுத்து இவனுங்களை பற்றி பேசுகிறாங்க. இவனுங்களை பற்றி பேசுகிறப்ப என்ன அப்படின்னா 13, 14, 15, 16, 17. 18ஆம் நம்பர் குரூப் வராது. 18ஆம் நம்பர் யார் அப்படின்னா நம்மளோட நோபல் கேஸ். யார்? இந்த உயரிய வாயுக்கள்னு சொல்லுவாங்களா, மந்த வாயு அல்லது உயரிய வாயுன்னு சொல்லுவாங்க. இவனை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் எலக்ட்ரானை கொடுக்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். பிகாஸ் தே ஆர் ஸ்டேபிள். அவன் வந்து நிலையான நிலையில் இருக்கான். அதனால் அவனை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை, அவனை விட்டுருங்க. நம்ம இவனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இவனுக்கு என்ன அப்படின்னா குரூப் நம்பர் -10. குரூப் நம்பர் -10 என்னவோ அதுதான் ஆன்சர்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 13 என்னது 13 மைனஸ் 10 அப்போ என்னது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 14 என்னது குரூப் 14 இருந்தா அப்போ குரூப் 14 என்னது 14 மைனஸ் 10 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 15 என்னது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +1 இவங்கெல்லாம் எலக்ட்ரானை வாங்கலாம் செய்வாங்க. இவனுங்க ஓகே 16 மைனஸ் 10 6 இல்லை இது வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ளஸ் இருக்கும். இது +3 இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ். இவங்கெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருப்பாங்க. இது வேணால் 4 இருக்கலாம் ரைட்டா. நீ நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ 3 4 5 6 and 7. இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக நான் அவனுக்கு உள்ளே போகிறப்ப சொல்கிறேன் ரைட்டா. டோன்ட் கோ வித் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பிகாஸ் ஃப்ளூரினுக்கு என்ன படித்தோம் நம்ம குரூப் 17ல் ஃபஸ்ட்டு இருக்கவன் யாருன்னா ஃப்ளூரின். வேறு குரூப் 17th குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கவன் ஃப்ளூரின். 17th குரூப்பில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா ஃப்ளூரின் இருக்கான். ஃப்ளூரினுக்கு போய் நீ -+7 போட்டேன்னா தப்பாயிடும். ஃப்ளூரின் எலக்ட்ரானை வாங்குறவன் அவன்கிட்ட போய் நீ +7 7 எலக்ட்ரானை கொடுறானா ஃப்ளூரின் ஒரே அடி காற்ற அடிச்சு போடுவான். அதனால் ஃப்ளூரின் கிட்டலாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம அவன் பேசாமல் படுத்துருக்கட்டும். இதை வந்து உனக்கு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. இப்போ நம்ம களத்தில் இறங்க போகிறோம். ரெடியா? களத்தில் தான் இறங்க போகிறோம். எஸ் போகலாமா? ரைட். எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துறேன்ல ரைட்டா. லைட்டாக புரியலையா அதை விட்டுரு. அந்த புரியாதது அது அப்படியே இருக்கட்டும். அந்த ஸ்லைடு அப்படியே இருக்கட்டும். அந்த ஸ்லைடு நம்மளுக்கு பாடத்தில் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்ட்ராவாக தான் படிக்க வந்தேன், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம போகலாம். இப்போ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கவனுக்குலாம் என்ன அப்படின்னா நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு KMNO4. KMNO4ல் MNக்கு நான் கண்டுபிடிக்கணுமா ரைட்டா. கேயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னப்பா பொட்டாசியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே என்னது பொட்டாசியம். கவனி இப்போ நான் சொல்கிறது தான். இப்போ நான் சொல்கிறத கவனிச்சேன்னா மீதி எல்லாத்துக்கும் நீ தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். KMNO4 இருக்குது பொட்டாசியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வெரி குட். எத்தனை பொட்டாசியம் இருக்குது? எத்தனை பொட்டாசியம் இருக்குது? ஒரே ஒரு பொட்டாசியம். அப்போ ஒரு பொட்டாசியமோட வேல்யூ +1 ரைட்டா. பொட்டாசியமோடது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அதை ஆட் பண்ணுறேன். யாரோட ஆட் பண்ணுறேன்? மெக்னீஷியம். யார் மெக்னீஷியமோட தானே கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. ஐ எம் கீப்பிங் இட் அஸ் எக்ஸ். அடுத்து என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் பண்ணுறேன். அடுத்து யார் இருக்கா? ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுப்பா? ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +2 -2 ஜென்ரலாக +2 -2 -2 ஜென்ரலாக என்னது -2. சாரி இட் இஸ் மேங்கனீஸ். எஸ் நான் மாற்றி சொல்கிறேன். இட் இஸ் மேங்கனீஸ். மெக்னீஷியம் இல்லை மேங்கனீஸ். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரைட்டா. -2 = 0. சரி எப்படி நீங்கள் =0 போட்டிங்க? இட் இஸ் அ நியூட்ரல் மாலிகுல். இங்கே பாரு இந்த H2PO2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ClO4 மைனஸ் கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆல் சார்ஜ்டு மாலிகுல். KMNO4 இஸ் அ நியூட்ரல் மாலிகுல் ரைட்டா. KMNO4ங்கிறது என்னது? நியூட்ரல் மாலிகுல். அப்போ =0. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1 + x - 8 = 0 ரைட்டா. -8 அங்கிட்டு போனால் என்னது? x = 8 - 1 x = +7. அப்போ KMNO4ல் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +7. அடுத்த 2 வருஷத்துக்கு இவனை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம்டா. இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங். சாம் டெல் மீ வெதர் இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இவன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஏஜென்ட் படித்தோமா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் படித்தோமா? ரொம்ப முக்கியமான ஆளுவன், ரொம்ப முக்கியம் ரைட்டா. நம்மளை போட்டு பாடாப்படுத்துவான் ரைட்டா. இவன் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு சரியா. அதனால் இவனுக்கு கவனமாக பார்த்துக்கோ. KMNO4 ரைட்டா. KMNO4 கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ சரியா. +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இதே மாதிரி அடுத்து கண்டுபிடிக்கலாமா நீயா? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட் அவுட். நான் ரெஸ்ட் எடுக்கலாமா? கேன் ஐ ஹாவ் சம் ரெஸ்ட் ரைட்டா? ரைட். வெரி ஈஸியாக இதை நீ நல்லா பண்ணிட்டேன்னா நம்ம ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெரிய ஜந்து வச்சுருக்கோம் ரைட்டா. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய விஷ ஜந்து வச்சுருக்கோம். எங்கடா ஐயோ எங்கடா அந்த விஷ ஜந்துவா? ரைட். இவன் இருக்கான் பார்த்தியா? இவன் தான் நம்மளோட 5 மார்க் கொஷின். இந்த விஷ ஜந்துவை தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ரைட்டா. இவன் நம்மளுக்கு ஒரு
பொருட்டே கிடையாது. இதெல்லாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லெசனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுறது இந்த டாபிக் தான். ஆனால் என்னோட சோல்ஜர்ஸ், மை சோல்ஜர்ஸ் நெவர் டூ தட். மை சோல்ஜர்ஸ் வில் நெவர் டூ தட். ரைட்டா? இவனை தவிடுபடி ஆக்குறோம். ரைட்டா? ஜஸ்ட் 10 minutes, 10 minutesல இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் 10 minutesல உனக்கு சொன்னதுக்கப்புறம் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஹவு டு ஃபைண்ட் த மாலிகுல் இஸ் வெதர் நியூட்ரல் ஆர் நாட். நீ அந்த மாலிகுல் பார்த்தனாலே தெரியுதுல்ல, KMnO4 மேலே சார்ஜ் எதுவுமே இல்லைல்ல, ClO4ல பாரு மேலே -1 கொடுத்துருக்காங்க, அப்போ இட் இஸ் நாட் நியூட்ரல். இங்கே பாரு Cu2O நியூட்ரல், H2SO4 நியூட்ரல், PbCl2 நியூட்ரல். இந்த ரெண்டும் நியூட்ரல் கிடையாது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு -1 போடணும். ஏன்னா மேலே மைனஸ் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? -1 போடணும். சரியா? ரைட். நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட் அவுட். டெல் மீ செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? டைப் நம்பர் 2 கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ண. நம்பர் 2 என்ன ஆன்சர்? நம்பர் 2 குளோரினோடது என்னது? தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். நம்பர் 2 நீ வந்து என்ன அப்படின்னா யோசிக்காமல் ஆன்சர் போடலாம். நம்பர் 2 யோசிக்காமல் ஆன்சர் போடலாமா? ட்ரை பண்ணு. எஸ், குளோரின் -7 +7. Cl எனக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸு ப்ளஸ் 4 × -2 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8 அங்கிட்டு போனால் +8 ஆகிறப்போது, அப்போ +7. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு +7. செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன ஆன்சர்? Yes, come on. Third question என்னது? Third question, phosphorus is going to be +1 -1. ரெண்டு காம்பினேஷனில் ஆன்சர் இது. நிசார், நீ டெய்லி வந்து இதே கேள்வி தாண்டா கேட்குறானா, நீ ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்கிறடா. ஆமாம், கரெக்டு தானே. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மாலிகுல் இஸ் 0. அதானே போட்டிருக்கோம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மாலிகுல் 0. KMnO4 என்ன போட்டேன்? ஈக்குவல் டு கங்கிட்டு 0 தானே போட்டேன். விஜய் என்ன போட்டேன் நான்? மாலிகுலோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, நாட் தட் ஆட்டம். நீ கரெக்டாக எழுதிருக்க. சரி, இஃப் யூ செட் தட் இஃப் த மாலிகுல் இஸ் நியூட்ரல் தென் த ஆக்சிடேஷன் நம்பர் வில் பி 0. ஆமாம், மாலிகுலோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, நாட் தட் ஆட்டம். சரியா? ஆட்டமோடது கிடையாது. Clக்கு -1ன்னு படித்தோம். ஆனால் ஆக்சிஜனோட சேர்றப்ப வேறு மாதிரி மாறும்னு பார்த்தோமா? ஆக்சிஜனோட சேர்றப்ப we have a different category. அதனால் இந்த இடத்துல மாறுது. தேர்ட் ஒன், ஹைட்ரஜன் இருக்கா? 2 × 1 + எக்ஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் ஆக்சிஜன் 2 × -2 இஸ் ஈக்குவல் டு -1. ஆக்சிஜனுக்கு அங்கே -1 இருக்கா? அப்போ 2 + எக்ஸு -2 ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இங்கே கேன்சல் ஆகிடும், -1. பாஸ்பரஸ்க்கு -1. ரைட்டா? ரைட். இதெல்லாம் இப்போ நீ செய்யணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இங்கேயே உனக்கு ஆன்சர் இப்போ செய்ய வைப்பேன் ஷார்ட்கட்டில். இப்போ நீ இப்படி செய்யணும். இது வந்து உனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ செய்கிறனால உனக்கு இப்படி சொல்லித்தரேன். இப்போ அடுத்து நீ அங்கேயே ஆன்சர் பண்ணணும். இதே கொஷினை இப்போ திருப்பி ஷார்ட்கட்டில் உனக்கு சொல்லித்தருவேன். நீ அங்கேயே ஆன்சர் பண்ணி இப்படிலாம் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. இது கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணணும். ரைட்டா? ஃபோர்த் ஒன் என்னது? ஃபோர்த் ஒனுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா. ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது? Cu2O இருக்குது. அப்போ 2 × x ப்ளஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. 2 × x இஸ் ஈக்குவல் டு +2, x ஈக்குவல் டு +1. x ஈக்குவல் டு +1. ஃபோர்த் ஒன் +1. ஃபிஃப்த் ஒன் PB என்னன்னு தெரியாது. எக்ஸு ப்ளஸ் Clக்கு -1, 2 × -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு -2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2. H2SO4 2x
ப்ளஸ் 2 1ல 6th question 2 times hydrogen 1 plus sulfur x plus 4 times minus 2 is equal to 0. 2 plus x minus 8 is equal to 0. X equal to 8 minus 2 equal to plus 6. Right, sulfur plus 6. Okay, right. Third one எப்படி -1 வரும்? Third one என்னது? Third one what is the H2PO2 தானே? H2PO2 மேலே ஒரு மைனஸ் இருக்குல்ல, PO2 மைனஸ் இருக்கு. ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 ப்ளஸ் பாஸ்பரஸ்க்கு x ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. 2 × -2 ஈக்குவல் டு -1. அப்போ 2 ப்ளஸ் x, ஓ சாரி, இது தப்பு ரைட் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி கைஸ். 2 + x 2 2s are 4 -4 is equal to -1. அப்போ x equal to இது -2 இருக்கும், இது போனால் +3. இப்போ ரைட்டாக தான் வருதோ? -1 + 4 -2. அப்போ x equal to +1. Third one x equal to +1. ரைட்டா? Third one x equal to +1. ஹைட்ரஜனுக்கு +1 தான்டா. ஹைட்ரஜன் வேல்யூ +1 தான். ஹைட்ரஜனோட வேல்யூ எப்பயுமே +1. இது ரைட் தானே? தேர்ட் ஒன் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ரைட். தேர்ட் ஒன் ரைட். தேர்ட் ஒன் +1. மீதியெல்லாம் ரைட்டு தானே? ரைட்டா? கிளியரா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? Cu2 அடுத்து இது எல்லாமே கிளியரா? ஓகே ரைட். இப்போ என்ன அப்படின்னா வில் கோ வித் தட். இது எப்படி நான் அப்படியே ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதை நான் இங்கே எரேஸ் பண்ணிடலாம்ல. இதெல்லாம் கிளியர் தானே? ரைட். ஐ வில் ஜஸ்ட் எரேஸ் இட். இப்போ என்ன அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாக அப்படியே இந்த ஃபார்முலாலே ஆன்சர் பண்ணுறது. இப்போ நீ இங்கே பண்ணது தான், இங்கே பண்ணதை நீ ஃபார்முலாலே பண்ண அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? KMnO4. ஆக்சிஜனுக்கு என்னது? -2ன்னு உனக்கு தெரியும். ரைட்டா? ஆக்சிஜனுக்கு என்னது? -2ன்னு உனக்கு தெரியும். -2னா இங்கே எத்தனை இருக்குது ஆக்சிஜன்? -8. 2 × 4 -8. அப்போ டோட்டலாக ஆக்சிஜன் -8 இருக்குன்னா மீதி இருக்க எல்லாருமே சேர்ந்து என்ன அப்படின்னா +8 இருப்பாங்க. ரைட்டா? மீதி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னவாக இருக்க போகிறாங்க? +8. அதில் எனக்கு தெரியும் பொட்டாசியம் எப்பயுமே என்னது +1ன்னு எனக்கு தெரியும். அப்போ மேங்கனீஸ் என்னவாக இருப்பாங்க? +7. ஈஸியா? கிளியரா? ஈஸியா புரிஞ்சுதா? ரைட்டா? ஆக்சைடு ஆக்சைடு ஃபிலிம்னா ஆக்சைடுங்கிறதும் ஆக்சைடு ஃபிலிமும் மேலே ஃபார்முலா. இப்போ பார்த்தா அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அலுமினியம் மெட்டலில் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான் அலுமினியம் ஆக்சைடு ஃபிலிம். ரைட்டா? சரியா? ரைட். இப்போ அடுத்து பாரு, ClO4 என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ரைட்டா? ClO4 மைனஸ். கவனமாக பண்ணுங்க. 2 4s are 8. ரைட்டா? இது ஓவரால் மைனஸு, இந்த மைனஸ் தனியாக இங்கே இருக்குது. ரைட்டா? இது என்னது? எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஆக்சிஜனுக்கு -8. அப்போ இதுக்கு என்ன வந்திருக்கும்? +8 வந்திருக்குமா? ஆனால் இங்கே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கா? குளோரினுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? குளோரினுக்கு என்ன வேல்யூ போட்டோம்? நம்ம +7 போட்டோமா? ரைட்டா? குளோரினுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் குளோரின் இந்த இடத்துல? +7. பிகாஸ் +8 இந்த மைனஸ் என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனா சப்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா இது என்ன பண்ண போகிறோம்? அந்த பக்கத்தில் இருக்கவங்களோட அவங்க 2 பேரோட ரிலேஷனே அப்படியே -8 -1 +8 -1 சாரி +8 -1 என்னவோ அதை அப்படியே போட போகிறோம். ரைட்டா? +8 -1. ரைட்டா? +8 -1 அப்படியே போட்டுடலாம். அடுத்து பாரு, H2PO2 Cu2 அல்லது H2PO2 பண்ணலாமா? டேரெக்டாக இப்படியே. ஏன்னா இப்போ நம்ம உள்ள ஒரு பெரிய ஜந்து பார்க்க போகிறோம்ல, அந்த ஜந்துக்கு நம்மளுக்கு இந்த ஷார்ட்கட் தேவை. இங்கே -1. ஆக்சிஜன் என்னது? -4 இங்கே. அப்போ ஆக்சிஜன் -4னா இவனுங்க என்னவாக இருப்பானுங்க? இவனுங்க எல்லாருமே இவனுக்கு மொத்தமாக +4 இருப்பானுங்க. இவனுங்க +4ல்
ஹைட்ரஜனை என்ன எடுத்துக்க போகுது, +2 எடுத்துக்க போகுது. அப்போ மீதி இவனுக்கு +2 வரணும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +2ஓட -1 போயிடுச்சுன்னா +1. பார்த்தோமா? தேர்ட் ஒன் நான் கூட தப்பாக பண்ணேன், நீங்கள் ரைட்டாக சொன்னீங்களா? ரைட்டா? தேர்ட் ஒன் நான் தப்பாக பண்ணேன், நீங்கள் கூட ரைட்டாக சொன்னீங்களா? +1 ரைட்டா? ஸோ அப்போ ஷார்ட்டாக பண்ண முடியுதா? ஷார்ட்டாக பண்ணுற மெத்தட் தெரிஞ்சுதா? கிளியராடா? ஷார்ட்டாக பண்ணுற மெத்தட் தெரிஞ்சுதா? கிளியரா? புரிஞ்சுதா? கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். உள்ளே போகலாமா? ரைட். ஓகே, ஈஸியாக இருக்கா? ரைட். தீஸ் மெத்தட்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். நீ கவனமாக பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்டா. இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், இல்லைனா மிஸ்டேக் வந்துடும். நீ நார்மலாக எக்ஸ் மெத்தடில் கூட போடலாம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். அடுத்த டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்கான். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? சிம்பிள். இதில் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரேராக தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதனால் இது ஜஸ்ட்டு என்னென்ன டைப்புன்னு ஜென்ரலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான நபர் இருக்கார்ல, அவரை போய் பார்க்க போகலாம். ரைட்டா? சூப்பர். காம்பினேஷன் ரியாக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா இணையும் வினை. ரெண்டு பேரும் இணைய போகிறாங்களா, ஜஸ்ட் they are going to join together. என்ன அப்படின்னா ஷேக்கருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒன்ஸ் அகேனா யார் யாரெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது? டே என்ன நான் முடித்ததுக்கப்புறம் சொல்கிறீங்களேடா, நான் மெசேஜ் பார்க்கவே இல்லை. சிம்பிள்டா. KMnO4 இருக்குது. நம்மளுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவன் வேல்யூலாம் வச்சுக்கோ. அப்படியே இங்கே மைனஸ் பண்ணு. நீ எக்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு போல இங்கே இவனுக்கு என்னது 4 இருக்குது, -2 -2 × 4 -8. இவனுக்கு +1ன்னு உனக்கு தெரியும். இவன் -8னா அப்போ மீதி இவன் கூட சேர்ந்துருக்க எல்லாரும் சேர்ந்து +8 இருக்கணும். +8ல் இவன் +1 போயிட்டானா மீதி இருக்க ஒரு ஆள் யார்? இவன் +1. ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் நியூட்ரலில் =0 வந்துச்சுல, அதனால தான். ரைட்டா? =0 வந்துச்சுல, அதனால தான். ரைட்? சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண. நீ வீடியோ ஒரு தடவை திருப்பி பாரு, உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? வீடியோ ஒரு தடவை திரும்பி பார்த்தேன்னா உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ ரிடாக்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றோட ஒன்று இணைய போகிறாங்க. தட் இஸ் கோயிங் டு பி காம்பினேஷன். இதோட டெஃபினேஷன்லாம் நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். டைரெக்டாக உனக்கு புக்கில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அது பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை, ஈஸியாக நீ என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் அது சிதைவடையுது. அப்படியே ரெண்டாக டப்புன்னு உடையிறாங்க பாரு. குளோரினும் சோடியமும் பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே நம்ம மோல் கான்செப்ட் படித்தவங்க நம்மளுக்கு கம்பஷன் என்னன்னு தெரியாதா? கம்பஷன் என்னது? ஆக்சிஜனை சேர்க்கணும், அவ்வளோதான். யார் வேணால் இங்கே இருக்கட்டும், ஹியர் இட் மே பி எக்ஸ், யாரோ ஒருத்தவங்க, அவங்க கூட நான் என்ன பண்ணணும், ஆக்சிஜனை சேர்க்கணும். கம்பஷன் ரியாக்ஷனோட அவுட்புட் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், CO2 + வாட்டர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? CO2 + வாட்டர். ரைட்டா? ரைட். CO2 + வாட்டர், அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோ. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இடப்பெயர்வு வினையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னது? ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னது? இங்கே பாரு, AgNO3 NaCl என்னவா மாறி இருக்கு? இங்கே இருக்கக்கூடிய Na என்னவா மாறிடுச்சு? இங்கே இருக்கக்கூடிய Ag இங்கே இருக்க Clோட போய் சேர்ந்துருச்சு, Na இங்கே இருக்க NO3யோட சேர்ந்துருச்சு. ரைட்டா? ரியாக்டண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்துட்டாங்க. ரியாக்டண்ட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து இவன் ரொம்ப முக்கியம்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதில் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரைட்டா? கவனமாக கவனி. என்ன அப்படின்னா விகித சிதைவு வினை, டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ரைட்டா? டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். இது பேரை வாசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன், ப்ரொப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். என்ன அப்படின்னா ஆக்சிடேஷனும் நடக்க போதான், ரிடக்ஷனும் நடக்க போகுது. நார்மலாக ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நடக்கும் அல்லது ரிடக்ஷன் நடக்கும், ஏதாவது ஒன்று தான். ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் அல்லது ஒடுக்கம் நடக்கும். ஆக்சிஜன் ஏற்றம் அல்லது ஒடுக்கம், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் நடப்பாங்க. ஆனால் இங்கே இனிமேல் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் எல்லாமே டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்படின்னா என்னது? ரெண்டுமே ஆக்சிடேஷனும் நடக்குமா, ரிடக்ஷனும் நடக்குமா. ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்க போது, ஒடுக்கமும் நடக்க போகுது. ரைட்டா? இப்போ பாரு எக்ஸாம்பிளுக்கு இது என்னது, என் பேர் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, பெராக்சைடு. ரைட்டா? பெராக்சைடில்
O2ஓட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பார்த்தோம்? கொடுத்துருக்காங்களா பார்த்தியா? -1ன்னு. பெராக்சைடில் என்ன பார்த்தோம் நம்ம? ஆக்சிடேஷன் நம்பர் -1 பார்த்தோமா? ரைட்டா? பார்த்தோமா இல்லையாப்பா? பார்த்தோமா இல்லையா? பெராக்சைடில் ஆக்சிஜனோடது -1 ரைட்டா? பெராக்சைடில் ஆக்சிஜன் என்னது? ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்கும்? அதாவது -1 இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. வாட்டரில் ஹைட்ரஜனுக்கு +2, ஆக்சிஜனுக்கு எப்பயும் போல் -2. O2ல் இட் இஸ் a நியூட்ரல் மாலிகுல், சார்ஜே இருக்காது. ஆக்சிஜனுங்கிறது நியூட்ரல் மாலிகுல் ரைட்டா? அது 0. பாரு, -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து 0க்கு போயிருக்கு. -1னா என்னதுப்பா? எலக்ட்ரான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். -1 என்னது? எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. -1னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்து இப்போ 0க்கு போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். -1னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இப்போ 0 ஆகிடுச்சு. -1லேருந்து 0 ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா? -1லேருந்து குறைஞ்சிருக்கு. -1லேருந்து 0 அப்போ ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? -1லேருந்து 0 இட் இஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கடா. நிறைய பேர் இருக்கீங்க, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சு சோல்ஜர்ஸ்? டயர்ட் ஆகிட்டிங்களாடா? இனிமேல் தாண்டா முக்கியமானதே பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பேசிக்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்தா தான் நம்ம அடுத்து ஆன்சர் பண்ணுவோம். இட் இஸ் கோயிங் டு பி அ ஆக்சிடேஷன். அதே இது பாரு, -1ல் இருந்தது இங்கே -2 மாறி இருக்குது. இட்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது? ஒரு எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா அவன் பேர் என்னது? ரிடக்ஷன். அப்போ ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. திஸ் இஸ் கால்ட் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஈவன் தான் இப்போ அடுத்து பூரா வரப்போகிறோம் நம்மளுக்கு ரைட்டா? திஸ் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். கிளியரா? திஸ் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். கிளியரா? ஓகே, இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? clear? Tell me whether it is clear or not. Right? அடுத்து நம்ம we are going to start a very important so எல்லாரும் you just refresh it. நீ ஒன்று refresh பண்ணிக்கோ. We are moving into a very important topic. Right? We are moving into a very important topic. சரியா? கவனமா கவனி. Very important topic. சரியா? I will give you 1 minute of break. So ஆன்லைனில் தான் நான் எங்கேயும் போக போகிறது இல்லை. ரைட்டா? That is very important. Right? Right? Okay. 5 minutes break வேணுமா? 5 minutes break எடுத்தால் அப்புறம் நீங்கள் போயிடுவீங்க, வர மாட்டீங்க. லைவ் ஒரே ஒரு டாபிக். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டோன்னா லைவ் முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டோன்னா லைவ் முடிஞ்சிடும். ஓகே, ரைட்? பிரேக் தானே சொன்னேன். யூ கேன் டேக் பிரேக் ஆஃப் 2 minutes. யூ ஜஸ்ட் டேக் பிரேக் ஃபார் 2 minutes. டைம் என்னது? 21:20 ஆகுது என்னோடய சிஸ்டம் படி. வி வில் மீட் அட் 21. உனக்காக திருப்பி மாற்று 9:23 at 9:23 we will meet. குளோரைடுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் தான் வித்தியாசம். நான் அப்போலேருந்து கேட்டுகிட்டே நான் பார்த்தேன். குளோரின்னா -1ல் இருக்கும், அதே இது குளோரேட்டில் -5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் யாரோட கம்பைன்? ClO3 நினைக்கிறேன். ClO3 மைனஸ் இருக்கும். அதில் பார்த்தா அப்படின்னா 6 -5. ஆமாம், +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். குளோரேட்டுங்கிறது அதுதான். ரைட்டாக? குளோரேட்டுக்கும் அப்பா
Yes, start பண்ணலாமா? Come on, we will start it. Yes. Yes, okay. கவனி என்ன அப்படின்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண தெரியும்ல உனக்கு நார்மலாக. இப்போ உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா H2 + O2 gives H2O. எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்? ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, அப்போ அங்கே என்ன பண்ணுறேன், முன்னாடி ஒரு 2 போடுறேன். அப்போ ஹைட்ரஜன் 2 ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இட் இஸ் a ஜென்ரல் பேலன்சிங் ஈக்குவேஷன். இது என்ன அப்படின்னா ஜென்ரலாக நீ யூஸ் பண்ணக்கூடிய பேலன்சிங் ஈக்குவேஷன். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப், அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனுக்கு ஈடுபடக்கூடிய ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை நீ ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். we have 5 ஸ்டெப்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 5 ஸ்டெப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு கரெக்டாக அந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த 5 ஸ்டெப்பை நீ உன் மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா உன்னை யாருமே அசைக்க முடியாது. யூ ஆர் கோயிங் டு பி த கிங் ஆஃப் திஸ், ரைட்டா? யூ ஆர் கோயிங் டு பி த கிங். நீ தான் இதோட மிகப்பெரிய ராஜாவாக போகிற. கவனமாக கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை த ஆட்டம் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். முதல் பாயிண்ட் என்னது? யார் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கத்துக்கு உட்படுறாங்க, யார் 2 பேருக்கு நடுவில் ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்கமும் நடக்குது, யார் 2 பேருக்கு நடுவில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்குது. that you have to find it out first. that is the first point. second என்ன அப்படின்னா balance the atoms undergoing oxidation and reduction. யார் ஆக்சிடைஸ் ஆகியிருக்காங்க, யார் ரெடியூஸ் ஆகியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வேலை என்ன அப்படின்னா அந்த ஆக்சிடைஸும் ரெடியூஸும் ஆனவங்க, ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்கமும் அடைஞ்சவங்களை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா அவங்கள பேலன்ஸ் பண்ண போகிற, அவங்கள சமன் செய்ய போகிற, ரைட்டா? ரூல்ஸை பார்த்துக்கோ. நான் அடுத்த எக்ஸாம்பிள் செய்கிறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அது 2வது. அடுத்து மீதி இருக்கவங்க இவங்கள பேலன்ஸ் பண்ணியாச்சு. அது போக மீதி நிறையா தனிமங்கள் இருக்கும், மீதி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஹைட்ரஜன் சாரி அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சார்ஜ் பை பேலன்ஸ் த சார்ஜ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா, ரைட்டா? ஒரு குறுக்கு பெருக்கல் பண்ணணும் என்னென்னு நான் சொல்கிறேன், ரைட்டா? ஒரு குறுக்கு பெருக்கல் வேறு நம்ம பண்ண போகிறோம். அதை பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர மீதி இருக்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். கடைசியாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணணும், ரைட்டா? இதில் ஏதாவது புரிஞ்சுதா? எதுவுமே புரிஞ்சிருக்கா? இதில் ஏதாவது புரிஞ்சுதா? ரைட்? இதோட தலையும் புரிஞ்சிருக்காது, வாழும் புரிஞ்சிருக்கா, ரைட்டா? புரிஞ்சுதா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ரைட். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? we will do the experiment, ரைட்டா? ரைட், சூப்பர். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா we have to balance it. என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் மெத்தடில், ரைட்டா? ஆக்சிஜனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? கவனமாக கவனி, ஒரு ஸ்டெப்பாக. பிகாஸ் உனக்கு புக் பேக்கில் இருக்க ஒரு கொஷின் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நீ இந்த மெத்தடை தெரிஞ்சால் தான் நீ பண்ண முடியும். நீ புக்குக்கு பின்னாடியோ கைட்லேயோ பார்த்தா உனக்கு புரியாது. நான் சொல்கிறத கவனித்தா மட்டும்தான் உனக்கு புரியும். ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் சால்வ் திஸ் சம், அதர்வைஸ் யூ கேன் நாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம், ரைட்டா? கவனம். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இதான் கொஷின், ரைட்டா? கொஷின் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? ஐடென்டிஃபை த ஆட்டம்ஸ் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கத்துக்கு உட்படும் அணுக்களை கண்டுபிடிக்கணுமா? எப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிப்ப? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எப்படி கண்டுபிடிப்ப? டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனில் நான் எப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சேன்? அவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிஜன் ஏற்ற நிலையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி யார் ஆக்சிடேஷன் யார் ரிடக்ஷன் எழுதுனேன், ரைட்டா? ரைட்டா, சூப்பர். இப்போ பாரு, இந்த ரியாக்ஷனில் இதில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறேன், ரைட்டா? அந்த எக்ஸ் மெத்தட் இருக்குது பார்த்தியா, அது ஏன் வேணான்னு சொன்னேன்னு உனக்கு இப்போ புரியும்.
இவ்வளோ பெருசாக இருக்கான்ல, இவ்வளோ பேருக்கும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ டைம் ஆகுமா? இப்போ பாரு, சிம்பிளாக FeSO4 சொல்லி பார்க்கலாம் என்ன வரும் அப்படின்னு. ஆக்சிஜனுக்கு என்னது எப்பயுமே என்னது ஆக்சிஜனுக்கு -2. இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. -2 × 4 -8 ரைட்டா? -8 புரிஞ்சுதா? -8 ரைட்டா? ஓகே. இவன் -8னா அப்போ இவனுங்க 2 பேரும் என்னவா இருந்திருப்பானுங்க? கண்டிப்பாக +8 இருந்திருப்பானுங்க ரைட்டா? +8 இருந்திருப்பானுங்க சரியா? கண்டிப்பாக. ஸோ நம்ம H2SO4 சம் செஞ்சோமா? H2SO4 சம் செஞ்சப்பயே சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +6ன்னு பார்த்துட்டோம். Feக்கு எப்பயுமே +2. இதெல்லாம் நீ இனிமேல் போக போக ஞாபகம் வச்சுக்கணும். சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது ஸ்டாண்டர்ட் ரைட்டா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், நீ ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே -8 வந்திருக்கு, அங்கே அவங்க 2 பேரும் +8 வருவாங்க. Fe எப்பயுமே என்ன அப்படின்னா +2, சல்ஃபர் எப்பயுமே +6 ரைட்டா? 3 பேருக்கும் கண்டுபிடிச்சாச்சா? அதில் கவனி, Fe வந்து +2, ஒரு Fe +2, ஒரு சல்ஃபர் +6. ஆனால் 4 ஆக்சிஜன் தான் -8, ஒரு ஆக்சிஜன் -2. டே பொறுமையாக கவனி, பொறுமையாக. என்ன அப்படின்னா ஒரு Feக்கு +2, ஒரு சல்ஃபருக்கு +6, 4 ஆக்சிஜனுக்கு -8, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. கிளியரா? இதோட வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சொல்லு பார்க்கலாம். +1 இங்கே என்ன வரும்? அடுத்து Mnோட வேல்யூ என்னது? மேங்கனஸ் வேல்யூ என்னதுப்பா? ஈஸியாக சொல்ல, நீயே சொல்ல, நீ தான் சொல்ல போகிற. யூ ஆர் கோயிங் டு கிவ். ஆகா என்னாச்சு? என்னது? எஸ், வெரி குட். +1 +7 -2 -8 ரைட்டா? -2 -8. அடுத்து இங்கே H2SO4 அதுவும் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஒன்று அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? ஒன்று கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடி பார்க்கலாம். H2SO4 +2 மேலே எழுதுறதெல்லாம் இண்டிவிஜுவல் ஆட்டம்க்கு எழுதலாம், கீழே பூரா நம்ம மொத்தமாக எழுதலாம் ரைட்டா? -8. அப்போ ஒரு ஹைட்ரஜன் +1, ஒரு சல்ஃபர் +6, ஒரு ஆக்சிஜன் -2 ரைட்டா? ஒரு ஆக்சிஜன் -2. அடுத்து Fe2SO4 த்ரைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போலேருந்து SO4ஓட ஓவரால் வேல்யூ என்ன அப்படின்னா -2. எப்படி SO4ஓட வேல்யூ -2 வரும்? ரைட்டா? SO4 கண்டுபிடிக்கலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. X -8 = 0. சல்ஃபருக்கு +6, சல்ஃபருக்கு என்னது +6, ஆக்சிஜனுக்கு -8, அப்போ -2 ரைட்டா? அதான் ஆன்சர் ரைட்டா? சல்ஃபருக்கு +6, ஆக்சிஜனுக்கு -8. ஸோ அதனால் -2. SO4ஓட ஓவரால் வேல்யூ எப்பவுமே இது -2. -2 × 3 என்னது? -2 × 3. சி கவனி, இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னா பயப்படாத, அவன் தான் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரைட்டா? why we take Fe in FeSO4? புரியலை என்ன கேட்குறீங்க? சார் why we take only Fe in FeS? Fe மட்டும்தானடா இருக்குது, Fe தானே இருக்குது, அதனால் Fe எடுக்கிறேன். Fe இருக்கனால Fe எடுக்கிறேன். Fe இருக்கனால Fe எடுக்கிறேன் நான். Fe2 இருந்தால் Fe2 எடுத்துக்கலாம். ரைட்டா? இங்கே பாரு, SO4க்கு -2, -2 × 3. அப்போ ஓவரால் இவனோட வேல்யூ -6, இவனோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ +6 ரைட்டா? கவனிங்க, இவனோட வேல்யூ -6, அப்போ இவனோட வேல்யூ +6. கவனி, இவனோட வேல்யூ +6 இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரப்போகுது? +6 இருந்துச்சுன்னா விஜய், ஐ வில் எக்ஸ்பிளைன் அட் த எண்ட். விஜய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். +6ங்கிறது Fe2ஓட வேல்யூ தான் +6, அப்போ Feயோடது என்னது? +3. Feயோடது +3யா? Feயோடது +3யா? இங்கே உனக்கு இண்டிவிஜுவல் ஆட்டம்க்கு வேணால் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். சல்ஃபர் +6ல் இருக்குது, ஆக்சிஜன் -2ல் இருக்குது, பிரச்சனையே இல்லை ரைட்டா? புரியுதா? இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எனி திங், ஜஸ்ட் லெட் மீ நோ.
எங்கேயாவது புரியலைன்னா சொல்லு, ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். ரைட்டா? MnSO4 இது என்னது -8. அப்போ இது என்னது +6 இருந்திருக்கும், இது +2 இருந்திருக்கும். ரைட்டா? +2 இருந்திருக்குமா? அப்போ இண்டிவிஜுவலாக எழுதணும் அப்படின்னா இவன் Mn +2, இவன் +6, இவன் -2 ஆக்சிஜன். அடுத்து K2 SO4 2 மைனஸில் K2 என்னது +2 +6 -8. ஒரு 2 3 தான், அதுக்கப்புறம் நீயாக கண்டுபிடிச்சிடலாம். பொட்டாசியம் +1, சல்ஃபர் +6, ஆக்சிஜன் -2. ஹைட்ரஜனில் +2 -2 +1, ஒரு ஆக்சிஜனுக்கு +1, இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு -2 தான். என்ன புரியலை? Fe2 இந்த Fe2 ரைட், ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் இன்டு அ நியூ பேஜ். Fe2SO4 த்ரைஸ் இருக்குது. ரைட்டா? ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா SO4ஓட வேல்யூ -2ன்னு சொல்லிட்டேன். SO4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -2. ரைட்டா? SO4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -2. -2 எத்தனை தடவை இருக்கா? 3 தடவை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? -6. அப்போ இவன் -6னா மீதி இருக்க எல்லாருமே என்னவா இருப்பாங்க? +6 இருப்பாங்க. மீதி இருக்கவன் யார்? Fe2ஓட வேல்யூ +6. அப்போ Feயோட வேல்யூ என்னவா இருக்கும்? +3. ஒரு Feயோட வேல்யூ +3. ரைட்டா? கிளியரா? ஒரு இடத்துக்குலாம் பெருசாக மாறி, எங்கே ஒரு இடத்துக்கு மாறி இருக்கு நல்லா கவனிச்சு பாரு. ஒரு இடத்துக்கு ஆக்சிஜன் பாரு, இந்த பக்கம் -2 -2 -2 -2 -2 -2 -2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஒட்டு மொத்தமாக மாறவே இல்லை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா சொன்னாங்க? இன்னும் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கவே இல்லை. நல்லா கவனி. ஐடென்டிஃபை த ஆட்டம் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எழுதியிருக்கோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம? நவ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு. ரைட்டா? ரைட்டா? Feக்கு இங்கே +2, Fe இங்கே +2ல் இருக்குது, ஆனால் இங்கே +2 இல்லை, இங்கே SO4ஓட இருக்குது, இங்கே FeSO4ஓட இருக்குது, இங்கே FeSO4 த்ரைஸோட இருக்குது. இது வேற அது வேற. ரைட்டா? ரைட்டா? Fe வந்து என்ன அப்படின்னா இங்கே SO4ஓட இருக்குது. ஓ, அந்த ஒரு இடத்துக்கு மாறுமான்னு கேட்டியா? ஆமாம் ஆமாம், யார் யாரோட சேர்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே FeSO4ஓட இருக்குது, இங்கே SO4ஓட இருக்கப்போ +2, இங்கே SO4 த்ரைஸ் இருக்குது, அதனால அங்கே +3. ரைட்டா? ரைட். இப்போ பாரு என்ன நடந்திருக்குன்னு. இங்கே தான் நீ முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாரு. Fe +2லேருந்து +3, +2லேருந்து +3 என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். +2லேருந்து +3 அப்படின்னா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். Fe என்ன இருக்குது? +2லேருந்து +3 வந்திருக்குடா. +2லேருந்து +3 வந்திருக்கு. +2னா 2 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ 3 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்திருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்னது? நோ 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 நோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இட் இஸ் நாட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா? இட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். டே +2 +3 அப்படி இல்லை. +2னா 2 எலக்ட்ரான் இல்லாமல் இருக்குது, +3னா இன்னும் 2 எலக்ட்ரான் இல்லாமல் இருக்குன்னு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். 3 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு. ஏற்கனவே 2 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அடிஷ்னலாக ஒரு எலக்ட்ரான் போய் மொத்தமாக 3 எலக்ட்ரான் இல்லை. ஸோ அப்போ Fe பாரு என்ன ஆயிருக்கு அப்படின்னு. Fe அண்டர்கோ ஆக்சிடேஷன். Feயில் என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ரைட்டா? ஆக்சிடேஷன் என்ன சேஞ்சு? எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 1 ரைட்டா? அது 1 சார்ஜெலாம் போட தேவையில்லை, எவ்வளோ எலக்ட்ரான் வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 1 ஆக்சிடேஷன். ரைட்டா? ரைட்டா? ஓகே, சூப்பர். அடுத்து பாரு. சல்ஃபர் +6 +6 +6 +6 +6, பிரச்சனையே இல்லை. ஆக்சிஜன் -2 -2 -2 -2 -2 -2 -2. பொட்டாசியம் இங்கேயும் +1, இங்கேயும் பொட்டாசியம் +1 இருக்குது. இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு எழுதணும். டே நீ இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு எழுதணும்டா. நீ இங்கே பொட்டாசியமுக்கு இங்கே +2 எழுதியிருக்கேன் பாரு. நான் கீழே எழுதியிருக்கிறதெல்லாம் மாலிகுல்ஸ்க்கு, மேலே இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு எழுதியிருக்கேன்னா டே மைண்டில் வச்சுக்கூடா பிள்ளைங்களா. இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு எழுதணும். ரைட்டா? இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு எழுதணும். ரைட்டா? அடுத்து இப்போ பாரு. மேங்கனீஸ் +7ல் இருந்து +2 போயிருக்கான். +7ல் இருந்து என்ன ஆயிருக்கான்? மேங்கனீஸு
+2 போயிருக்கான். +7னா முத 7 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சான், இப்போ 2 எலக்ட்ரான் தான் இல்லாமல் இருக்கான். முத 7 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ 2 எலக்ட்ரான் தான் கம்மியாக இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? 5 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குது? வாங்கியிருக்கு. 5 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா ரிடக்ஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? ரிடக்ஷன். அப்போ இட் இஸ் கோயிங் டு பி அ ரிடக்ஷன் ப்ராசஸ். ரிடக்ஷன். எத்தனை எலக்ட்ரான்? 5 எலக்ட்ரான். ஜஸ்ட்டு 5 மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ரைட்டா? 5 மட்டும் போட்டால் போதும். ரைட்டா? கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா சொன்னாங்க? ஐடென்டிஃபை த ஆட்டம் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். யார் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கும் ஒடுக்கத்துக்கும் உட்படுகிறார்களோ அவங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? புரிஞ்சுதா? கிளியர் தானே? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? ரைட். செகண்ட் என்னது? பேலன்ஸ் த ஆட்டம் அண்டர் கோயிங் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். யார் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு போயிருக்காங்களோ அவங்கள பேலன்ஸ் பண்ணணுமா? ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அதை மட்டும் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு, பேலன்ஸ் பண்ணணுமா? என்ன பேலன்ஸ் பண்ணணும்? யாரை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ யாரையுமே டச் பண்ணக்கூடாது. யாரையுமே டச் பண்ணக்கூடாது. ரைட்டா? யாரையும் டச் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை மட்டும் தான் டச் பண்ண போகிறேன். யார் ஆக்சிடைஸும் ரெடியூஸும் ஆயிருக்கா? Fe ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, மேங்கனீஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. Fe இங்கே எத்தனைப்பா இருக்குது? ஒரே ஒரு Fe இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை Fe வந்துருக்கு? 2 Fe வந்துருக்கு. ரைட்டா? ஒரு Fe 2 Feயாக மாறி இருக்கு. ஒரு மேங்கனீஸ், இங்கே ஒரு மேங்கனீஸ். அப்போ மேங்கனீஸை நீ டச் பண்ணாத, வெறும் Feயை மட்டும் டச் பண்ணு. Feயில் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? முன்னாடி ஒரு 2 ஆட் பண்ண போகிறேன். ரைட்டா? Feயில் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? முன்னாடி ஒரு 2 ஆட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் முன்னாடி எல்லாமே கீழே எழுதியிருக்கேன். ரைட்டா? சரியா? ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்? பேலன்சிங் த ஆட்டம்ஸ் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரைட்டா? யாருக்கு ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்திருக்கோ அவங்களுக்கு. இந்த அன்வான்டாக பேசுகிறவங்கள வெளியே போயிடுங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு இந்த சாட் இடம் கிடையாது. நானாக பிளாக் பண்ணுறதுக்கு நீங்களாம் வேறு எங்கேயாவது ஓடி போயிருங்க. See, this is a study place. நீ அன்வான்டாக பேசுகிறதா யூ ஜஸ்ட் கெட் அவுட். நான் ரிமூவ் பண்ணேன்னா நீ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. இதுக்கடுத்து நான் எதுவுமே பார்க்கக்கூடாது. புரியுதா? ஐ டோன்ட் வாண்ட் டு see any unknown messages, any unwanted messages. நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு விட்டுட்டு, ஆனால் நீ யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் சரியில்லை. நீங்கள் பேசவே பேசாத. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டெப் 2, பேலன்ஸ் த ஆட்டம்ஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் Feக்கு மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம 2 போடணும். போட்டாச்சு. ரைட்டா? Feக்கு மட்டும் 2 போடணும். நம்ம 2 போட்டாச்சு. ரைட்டா? சூப்பரா? ரைட்டா? ஓகே, 2 போட்டாச்சா? முடிஞ்சிச்சு. ரைட்டா? செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் இது மட்டும்தான். இப்போ நம்ம மேலே எழுதுனது பூரா அவ்வளோதான். முதல் ஸ்டெப்போட முடிஞ்சு போச்சு. இங்கே நம்ம பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னது? தேர்ட் ஸ்டெப் என்னது? பேலன்ஸ் சார்ஜ் பை த பேலன்ஸ் த சார்ஜ் பை கிராஸ் மல்டிப்ளைங். சார்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? சார்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ரைட். சார்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறோம். என்ன சார்ஜு? இப்போ பாரு, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு சார்ஜ் அதிகமாக இருக்குது, இங்கே 5 சார்ஜ். அதாவது 1 and 5. 1 and 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 1 வந்து யாருக்கு? Feயில் 1 வந்திருக்கு. Feயில் இருக்க 1 இந்த MnSO4ஓடையும், 5 வந்து MnSO4ல் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறோம்? Feயோட. நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனி. சிம்பிள். சார்ஜை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். யார் யாருக்கு நடுவில் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்திருக்கா. இந்த 1ஆ நம்பரை Feக்கு நடுவில் இருந்தாங்களா? Feக்கு நடுவில் இருந்தவங்கள Mnோடையும், Mனுக்கு நடுவில் இருந்த டிஃப்ரென்ஸை FeSO4ஓடையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரைட்டா? ஆக்சிடேஷனை கொண்டு போய் ரிடக்ஷனோடையும், ரிடக்ஷனை கொண்டு போய் ஆக்சிடேஷனோடையும் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டா? ஆக்சிடேஷனை ரிடக்ஷனோடையும், ரிடக்ஷனை ஆக்சிடேஷனோடையும். ரைட்டா? பண்ணலாமா? ரைட்டா? ஸோ Feயை Mnோடையும், Mn Feயோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கவனி, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 5. அப்போ Feயோட என்ன பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணணும். இவனோட 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வந்திருக்கும்? இவன் என்ன கன்ஃபியூஸாக இருக்கா? சிம்பிள் சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? டே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சோம், ரிடக்ஷன் கண்டுபிடிச்சோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? கிளியரா? செகண்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம் நம்ம? செகண்ட் பாயிண்டில் யாருக்கு ஆக்சிடேஷனோ
யாருக்கு ரிடக்ஷன் நடந்துச்சோ அவங்கள மட்டும் பேலன்ஸ் பண்ணும் ஆக்சிடேஷன் யாருக்கு நடந்திருக்கு எஃப்இக்கும் எஃப்இக்கும் இங்கே 2 எஃப்இ இருக்குது அதனால் இங்கே 2 போட்டேன் இங்கே எம்என் 1 இருக்குது இங்கே எம்என் 1 பிரச்சனையே இல்லை ரைட்டா 2 ஸ்டெப் புரிஞ்சிருச்சா இப்போ தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சார்ஜ் 5 எலக்ட்ரான் தானே சார்ஜ் இந்த எலக்ட்ரான் தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த எலக்ட்ரான் பயபுள்ள தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான் இந்த எலக்ட்ரானோட சார்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறேன் பேலன்சிங் த சார்ஜ் இது 5 எலக்ட்ரான் இவனுக்கு 5 எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு இவனுக்கு 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் டச் பண்ணக்கூடாது இப்போ ஹைட்ரஜனில் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் we are just going to balance the charge இந்த 5ஆல் ரெடியூஸ் ஆனதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகிருக்கு ரிடக்ஷனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலக்ட்ரானை ஆக்சிடைஸ் ஆன நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஆக்சிடைஸ் ஆன எலக்ட்ரானை ரெடியூஸ் ஆனவங்களோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் சிம்பிள் ரிடக்ஷன் எலக்ட்ரானை ஆக்சிடைஸ் பர்சனோடையும் ஆக்சிடைஸ்டு எலக்ட்ரானை ரெடியூஸ் ஆனவங்களோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க பாரு இந்த 2 போட்டேன் ஸ்டெப் 2ல் ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சரியா இந்த 2 என்ன பண்ண போகிறேன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ என்ன ஆகிடுங்க 10 ஹைட்ரஜன் நம்ம 10 எஃப்இ மாறிடுமா எம்என் என்னது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் இருக்கும் இப்போ பாரு என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்போ புரிஞ்சுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஆல்ரெடி 2 எஃப்இ இருந்துச்சுடா 2 எஃப்இயோட இவனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இந்த எம்என் யார் இருக்கா இந்த எம்என் இருக்கானா இவனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா இவன் ஆக்சிடைஸ் ஆனா எப்படி ஆக்சிடைஸ் ஆனா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் ஆனா இவன் 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஆக்சிடைஸ் ஆனா ரைட்டா அப்போ என்ன அர்த்தம் அதாவது இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் ரைட்டா இவன் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருப்பான் இவன் 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதை அடுத்து இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இப்படி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க 5ஆல் இவனை மல்டிப்ளை பண்ணணும் 1ஆல் இவனை மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா 5ஆல் இவனையும் 1ஆல் இவனையும் மல்டிப்ளை பண்ண என்னப்பா ஆகும் இது 10 எஃப்இயாக மாறப்போது இவன் 1க்கு 1 அப்படி தான் இருப்பான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது இப்போ தான் இந்த எஃப்இ பையில சரி பண்ணி வச்சேன் இப்போ என்ன ஆகிட்டாங்க 10ஆக மாறிட்டான் அப்போ இங்கே 10 எஃப்இனா இங்கே என்ன பண்ணணும் அப்போ 5 போடணுமா 5 கிளியரா 10 எஃப்இ வந்துருச்சா புரியுதா ரைட் ஃபர்ஸ்ட் திங் யார் ஆக்சிடேஷன் யார் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது யார் ஆக்சிடைஸ் ஆகிருக்காங்க யார் ரெடியூஸ் ஆகிருக்காங்கன்னு பண்ணதுக்கப்புறம் அவங்கள மட்டும் பேலன்ஸ் பண்ண போகிறோம் கிளியராக அவங்கள மட்டும் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அவங்கள பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சார்ஜை மல்டிப்ளை பண்ணுறோம் இவன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணான் இவன் 5 எலக்ட்ரானை வாங்கினான் அப்போ 5ஆல் இவனையும் 1ஆல் இவனையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ரியாக்டன்ட் சைடு தான் அதை பண்ணிட்டேன் அப்போ ரியாக்டன்ட் சைடு பண்ணோன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் சைடு நம்ம சரி பண்ணணுமா ப்ராடக்ட் சைடு பாரு எம்என் அங்கேயும் 1 தான் இங்கேயும் 1 தான் எஃப்இ அங்கே 10 வந்துருச்சு இங்கே 2 தான் இருக்குது அதனால் முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு 5 போட்டிருக்கேன் அப்போ ஆஃப்டர் ஸ்டெப் 3 பாரு ஸ்டெப் 3க்கு அப்புறம் என்ன இருக்குது சாரி இங்கே 5 வராது இங்கே 5 வரும் ரைட்டா ஸ்டெப் 3க்கு அப்புறம் பாரு 10 FeSO4 10 FeSO4 KMnO4 H2SO4 5 Fe2SO4 thrice MnSO4 K2SO4 plus H2O அப்படியே இருக்கா இப்போ எதாவது டவுட்டா வேறு எதுவுமே இல்லை ரைட்டா இரு இன்னும் முடியலை ரியாக்ஷன் இன்னும் முடியலை வெயிட் பண்ணு இன்னும் முடியலை இன்னும் இருக்குது வெயிட் பண்ணு ஃபைனலாக தான் 2 KMnO4 போட்டிருப்பாங்க இன்னும் முடியலை இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பேலன்ஸ் ஆல் அதர் எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் நாலாவது ஸ்டெப் என்னது ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர மீதி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும் ரைட்டா இப்போ பாரு இப்போ பேலன்ஸ் பண்ணு அயன் எத்தனை இருக்குது முடிஞ்சிச்சு சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்குது 10 சல்ஃபர் ரைட்டா சல்ஃபர் பார்த்துங்க 10 சல்ஃபர் அதுக்கப்புறம் இங்கே 1 11 சல்ஃபர் இருக்கா இங்கே எத்தனை இருக்குது ஆல்ரெடி 3 × 5 15 சல்ஃபர் இருக்குது ரைட்டா 15 சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்குது 1 இங்கே 1 17 சல்ஃபர் இருக்குது ரைட்டா அப்போ சல்ஃபர் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் இப்போ ஒன்றா பேலன்ஸ் பண்ண போகிறோம் நம்ம சல்ஃபர் ரியாக்டன் சைடு எத்தனை பா இருக்குது இங்கே ஒரு 10 இதில் 1 10 + 1 11 இருக்குது எங்கே ரியாக்டன் சைடில் சல்ஃபர் 11 இருக்குது ரைட்டா
ரியாக்டன்ட் சைடில் சல்ஃபர் எத்தனை இருக்குது 11 இருக்குது அதே இது என்ன அர்த்தம் அதே இது பாரு ப்ராடக்ட் சைடில் சல்ஃபர் இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3 5 × 3 15 ப்ளஸ் இங்கே ஒரு 1 அடுத்து அங்கே ஒரு 1 இருக்குது ரைட்டா அப்போ என்னது டோட்டலாக 17 இருக்குது இந்த பக்கம் ரியாக்டன்ட் சைடில் 11 இருக்குது ப்ராடக்ட் சைடில் 17 இருக்குது ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 8ஆம் நம்பரை ஆட் பண்ணுறேன் ரைட்டா இப்போ எத்தனை சல்ஃபர் ஆகிடும் அங்கே பாரு ரியாக்டன்ட் சைடில் 10 + 8 ஏதோ சார் தப்பாக எழுதியிருக்கேனே ஏதோ ஒரு ரியாக்ஷன் 2 கேம் 8H2SO4 ஓ ரைட் அடுத்து வருமா சரி ரைட் ஓகே சல்ஃபர் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பண்ணலாம் ரைட்டா சல்ஃபர் அடுத்து பண்ணணும் ஃபஸ்ட்டு சல்ஃபர் பண்ணணும்னா தப்பாக வருது ரைட்டா வில் கோ வித் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியல வேறு பொட்டாசியம் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது இங்கே பொட்டாசியம் 2 இருக்குது சரியா அப்போ 2 போடுங்க 2 போட்டுட்டியா ரைட்டா 2 போட்டுட்டியா கிளியரா அங்கே 2 இருந்துச்சு இங்கே 2 இருக்குது ரைட்டா ரைட் ஓகே கிளியராடா டே ஃபஸ்ட்டு பொட்டாசியம் சால்வ் பண்ணிட்டு இப்போ சல்ஃபர் பாரு 10 ப்ளஸ் இதை விட்டுரு இப்போதைக்கு போடல 10 + 1 11 இருக்குது இந்த பக்கம் பாரு இதில் ஒரு 15 இங்கே ஒன்று 16 இதில் எத்தனை இருக்குது என்ன பண்ணியிருக்கேன் நான் ஷோ ஐம் டூயிங் அகெயின் அண்ட் அகெயின் மிஸ்டேக் நான் ஏன் இந்த சல்ஃபர் இப்படி கட்டிட்டு அழுதுட்டுருக்கேன் இது வராது 5 போட்டிருக்கோம் ரைட்டா ரைட் சிம்பிள் கிளியரா பேலன்ஸ் மேங்கனஸ் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பார்க்குறேன் ஈஸியாக இருக்குது அதெல்லாம் போட்டுடலாம் 2K அப்போ 2K போட்டுட்டேன் அடுத்து மேங்கனஸ் பாரு நான் ஆல்ரெடி சரி பண்ணி வச்சுருந்த மேங்கனஸ் இங்கே 2 மேங்கனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணுங்க இந்த இதை எடுத்துகிட்டு வி ஆர் கோயிங் டு புட் 2 over here ரைட்டா 2 மேங்கனஸ் ரைட்டா இப்போ 2 முன்னாடி போட்டுருணும் ரைட்டா 2 Mn இப்போ என்ன வரப்போகுது பாரு இப்போ Fe சால்வ் பண்ணியாச்சு பொட்டாசியம் சால்வ் பண்ணியாச்சு மேங்கனஸ் சால்வ் பண்ணியாச்சு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர மீதி எல்லாரையும் சால்வ் பண்ணணும் அடுத்து இப்போ யார் இருக்கா சல்ஃபர் 10 + 1 இந்த பக்கம் 11 இருக்காங்க அந்த பக்கம் 18 இருப்பாங்க ரைட்டா 15 + 2 + 1 18 இருக்காங்க அப்போ என்ன பண்ண போகிறேன் இதை மாற்ற முடியாது 10 அப்போ என்ன பண்ணுறேன் இங்கே 8 போடுறேன் இங்கே 8 போட்டால் என்ன ஆகிடும் 10 + 8 18 ஆகிடுச்சா இந்த பக்கமும் 18 அந்த பக்கமும் 18 வந்துருச்சா கிளியரா இந்த பக்கமும் 8 அந்த பக்கமும் 18 சல்ஃபர் கிளியர் ஆகிடுச்சு இப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர மீது எல்லாரையும் சால்வ் பண்ணியாச்சு ரைட்டா 5 மேங்கனீஸ் எங்கே இருக்குது 2 மேங்கனீஸ் தானே இருக்குது ஏ 5 வந்து நான் தப்பாக போடுறேன் இங்கே போட வேண்டிய 5 அது எடிட்டிங் மிஸ்டேக்டா அது எடிட்டிங் மிஸ்டேக்கு தட் இஸ் மை மிஸ்டேக் ரைட்டா தட் இஸ் மை மிஸ்டேக் ஓகே அது என்னோடய மிஸ்டேக் எடிட்டிங் மிஸ்டேக் நான் டைப் பண்ணுறப்ப தப்பாக டைப் பண்ணேன் இங்கே 5 போடுறதுக்கு பதிலாக அங்கே 5 போட்டுட்டேன் சரியா இப்போ கிளியரா இது முடிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ணலாம் நவ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் லாஸ்ட் ஸ்டெப் 5 என்னது ஸ்டெப் 5 we have to go for ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இப்போ பாரு இதான் போன ஸ்டெப்பில் போட்டு இது 3rd ஸ்டெப்பில் போட்டது 4th ஸ்டெப்பில் இவங்களெல்லாம் ஆட் பண்ணோம் ரைட்டா இவங்கெல்லாம் 4th ஸ்டெப்பில் வந்தாங்க ஓகே இப்போ லாஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கிளியர் பண்ணலாமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாரு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 40 ஆக்சிஜன் இங்கே இருக்காங்க இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 4 8s are 32 அப்போ எத்தனை 80 ஆக்சிஜன் இருக்காங்க ரைட்டா 40 80 ஆக்சிஜன் இங்கே 3 4s are 12 12 × 5 60 ஆக்சிஜன் 2 4s are 8 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 74 ஆக்சிஜன் தான் இருக்காங்க ரைட்டா 74 ஆக்சிஜன் இருக்காங்க 6 ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் 6 ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா இங்கே 3H2 போடலாமா இங்கே 3H2O போட்டோம் அப்படின்னா 6H2O போடலாமா 6 தான் ஆன்சர் ஃபைனல் ஆன்சரில் 8H2O இருக்கா 60 ஹைட்ரஜன் சால்வ் பண்ணால் ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன்
ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது 2 8s are 16. ஏன்னா ஆக்சிஜன் சால்வ் பண்ணுறப்ப கன்ஃபியூஷன் வருது. நீ கன்ஃபியூஷன் வரதெல்லாம் மாற்றிட்டேன்னா உனக்கு ஆன்சர் வந்து 16. அப்போ அங்கே 16 வரணும்னா இங்கே ஒரு 8 போடும். 8 போட்டுட்டேன்னா இப்போ என்ன ஒரு ஆக்சிஜன் 40 ப்ளஸ் 2 4s are 8 ப்ளஸ் 3 4s are 32 80 ஆக்சிஜன். இங்கே என்ன இருக்குது 3 4s are 12 5 12s are 60 ப்ளஸ் 2 4s are 8 ப்ளஸ் இதில் ஒரு 4 ப்ளஸ் ஒரு 8. அப்போ இது என்னது 8 8s are 16 16 + 4 20 80 ஆக்சிஜன். ரைட்டா 80 ஆக்சிஜன். கிளியரா? Now tell me what are the doubts you are having? 80 கிளியரா வந்திருக்கா? கிளியரா சொல்லு. யாருக்கெல்லாம் புரியலை? Tell me if you are not understanding. I will just explain. நான் ஒரு தடவை மொத்தமாக இந்த சம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? ஒரு தடவை ஸ்டார்டிங்லேருந்து. ரைட், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை பார்த்துடலாமா? புரிஞ்சிருக்கா? டே இது புரியலை அப்படின்னா நீ மாட்டிக்குவ. சரியா? இது புரியலை அப்படின்னா யூ வில் கெட் காட் இன் த, ஏன்னா இதே மாதிரியே நம்மளுக்கு புக் பேக்கில் 5 சம் இருக்குது. ரைட்டா? புரியலை, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இது கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும் லிட்டில் பிட். ஓகேவா? ரைட், ஒரே ஒரு தடவை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஒன் டைம் வி வில் see that. ரைட்டா? கிளியராக ஒரு தடவை பார்த்துடலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு உனக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கு. ரைட்டா? இந்த ஸ்டெப்பில் நீ ரொம்ப கிளியராக இருப்ப. இந்த ஸ்டெப்பில் யூ வில் பி வெரி கிளியர். ரைட்டா? யூ வில் பி வெரி கிளியர் இன் திஸ் ஸ்டெப் ஐ திங்க். ரைட்டா? ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர். ஆக்சிடேஷன் யார், ரிடக்ஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யார் ஆக்சிடைஸ் ஆகிருக்கா, யார் ரெடியூஸ் ஆகிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னது? ரெண்டாவது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? யார் ஆக்சிடைஸும் யார் ரெடியூஸும் ஆகிருக்காங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணணும்? அவங்கள மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு என்ன அப்படின்னா அயனும் மேங்கனீஸும் தான். அயனும் மேங்கனீஸும் தான் ஆக்சிடைஸ் ரெடியூஸ் ஆகிட்டாங்க. அப்போ அயனையும் மேங்கனீஸையும் மட்டும் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணேன். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் என்னது? அவங்களோட சார்ஜை மல்டிப்ளை பண்ணேன். இவன் என்ன பண்ணால், இவன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருந்தான், இவன் 5 எலக்ட்ரான் கொடுத்துருந்தான். அப்போ 5 வச்சு இவனையும் 1 வச்சு இவனையும் மல்டிப்ளை பண்ணேன். ரைட்டா? மூணாவது ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை இப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கானான்னு செக் பண்ணுறேன். ரைட்டா? அவனுக்கு 2 பேர் பேலன்ஸ் ஆகிருக்கானான்னு செக் பண்ணுறேன். பேலன்ஸ் ஆகலைன்னா பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். நாலாவது, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர மீதி இருக்க எல்லாரையும் நான் சால்வ் பண்ணுறேன். அந்த சால்விங்கில், அந்த பேலன்சிங்கில் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஈக்குவேஷனில் எங்கே வேரியேஷன் இருக்குதுன்னு தேடு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தேன் அப்படின்னா இந்த இதில் பொட்டாசியம் பாரு, ஆல்ரெடி இதை நான் ரப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ரப் இட் அப். ரைட்டா? இங்கே வந்து எதுவுமே கிடையாது, இது வந்து டெலீட் பண்ணிவிடு. இங்கே 5 இருக்குது. ஸோ இதில் பாரு, பொட்டாசியம் இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணு? 2 போடு. அப்போ அடுத்தது 2 போட்டோன்னா என்ன ஆகிடுது? மேங்கனீஸ் 2 வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும்? we have to put manganese as 2. மேங்கனீஸ் என்ன பண்ணணும்? நம்ம 2 போடணும். ரைட்டா? இப்போ பாரு, Fe சால்வ் ஆகிடுச்சு, பொட்டாசியம் சால்வ் ஆகிடுச்சு, மேங்கனீஸ் சால்வ் ஆகிடுச்சு, எல்லாமே. இப்போ சல்ஃபருக்கு போனோன்னா ஈஸியாக இருக்க போகுது. ரைட்டா? இப்போ சல்ஃபருக்கு சல்ஃபர் ஈஸியாக இருக்கும். சல்ஃபர் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனில் நீ ஆக்சிஜன் சால்வ் பண்ணுறப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கோ வித் ஹைட்ரஜனை சால்வ் பண்ணிட்டேன்னா ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். சரியா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ இட்.